11 பண்ணும். ஒவ்வொரு ஹிஸ்ட்ரிக்கும் இந்த இதுக்கு தகுந்த மாதிரி 11 பண்ணும். நம்ம லெஃப்ட் சைடு பார்க்குறது எல்லாமே சேம் தான், பட் இந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம 11 பண்ணி பார்ப்போம். அது அசஸ்மெண்ட். ஓகேவா? தென் சர்ஜரி ஹிஸ்ட்ரி. ஏதாவது சர்ஜரி பண்ணாலும் சர்ஜரிக்கு 11 தான் பேலன்ஸ் பண்ணிக்கலாமா? இப்போ ஏதாச்சும் ஹெட் இன்ஜுரி இருக்குது, ஹெட்டில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால இந்த பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸ்ட்ரோக் வந்துருக்கு, ஸ்ட்ரோக்கில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதனால அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அப்போ என்ன சர்ஜரி பண்ணியிருக்காங்க, எந்த டேயில் பண்ணியிருக்காங்க, அது சொல்லணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வைட்டல்ஸ். வைட்டல்ஸ் என்னென்ன செக் பண்ணணும்? பிபி செக் பண்ணணும், பல்ஸ் செக் பண்ணணும், ரெஸ்பிரேட்டரி செக் பண்ணணும், தென் சேச்சுரேஷன் செக் பண்ணணும், தென் டெம்பரேச்சர் செக் பண்ணணும். இதெல்லாமே காமனாக செக் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கப்புறமா இதெல்லாமே சப்ஜெக்டிவ்னா வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணணும். பேஷண்ட்டுக்கு வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணி ரைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? தென் வில் கோ ஃபார் அப்ஜெக்டிவ். இப்போ அப்ஜெக்டிவ்னா வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணியே ஒரு பொருள் வச்சுருப்போம், இதை இருக்கலாம்னு வச்சுருப்போம். அதை கன்ஃபர்மேட்டி பண்ணுறதுக்காக தான் அப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன் என்னது? நம்ம போயிட்டு அவங்ககிட்ட வேலிடேஷன், அப்சர்வேஷன், எக்ஸாமினேஷன் இந்த 3 பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போது அப்சர்வேஷனில் என்னெல்லாம் தெரியும், ஒரு பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, என்னெல்லாம் இருக்கும். பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகிடும், அவங்களால பாசிட்டிவ் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, கேட்டு என்ன கேட்டில் இருக்கும், பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா அவங்க என்ன இருக்கும். ட்ரங்கன் கேட் ஆர் அட்டாக்சிக் கேட், செல்லுலர் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்காங்க இல்லையா, அந்த கேட் இருந்தாலே கன்ஃபார்மாக அவங்களுக்கு பேலன்ஸ் சப்போர்ட் ஆகிடும். இதை ட்ரூவாக இதை ட்ரூ கிடச்சிச்சா, அதுக்கப்புறமா அப்சர்வேஷன் என்ன மாஸ்டர் பண்ணலாம். அட்டாக்சிக் கேட்ஸ் இல்லையா, அதனால ஒரு ஸ்டேபிள் ஆக்க முடியாது. இது அன்ஸ்டேபிள்னஸ் ஆக முடியும். இதுக்கு அவங்க டைம் தான் வந்து ட்ரெண்டிங் கேட்டில் அப்சர்வ் பண்ணிக்கலாம், பாஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கலாம், மோஸ்ட்லி பேலன்ஸ். ஓகேங்களா? தென் இதெல்லாம் வேலை பண்ணலாமா? ஓகே. கால்குலேஷன் பார்க்கலாமா? ஏதாச்சும் பல்ஸ் பார்க்கலாம், பல்ஸ் செக் பண்ணலாம், தென் எடிமா இருக்கா செக் பண்ணலாம், மசில் டோன் பார்க்கலாம், டோன் எப்படி இருக்குது. இப்போ நியூரல் டிசார்டர் தானே, கிளாசிக்கலாக இருக்கா, ஸ்பெஷலாக டோன் செக் பண்ணலாம். எக்ஸாமினேஷன் டிஜிட்டல் பல்ஸ் பார்க்கலாம், டிஜிட்டல் டோன் பார்க்கலாம், தென் டெம்பரேச்சர் செக் பண்ணலாம், தென் எடிமா செக் பண்ணலாம். பேலன்ஸ். தென் எக்ஸாமினேஷனில் அதுக்கு முன்னாடி சென்சரி செக் பண்ணணும், சென்சரி எக்ஸாமினேஷன் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு சென்சரி அஃபெக்ட் செக் பண்ணுவோம். அதில் சூப்பர்ஷியலில் டச்சு, பெயின், டெம்பரேச்சர் அவங்க அனலைஸ் பண்ண முடியாது செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தென் டீப்பில் வைப்ரேட்டரி சென்சேஷன், ப்ரெஷர், வைப்ரேஷன் அதை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நியூரலாஜிக்கல் டிசார்டர் காட்டி கம்பைன் காட்டிக்கோட கம்பைனாக இருக்கு இல்லையா, அதுவும் அவங்க அஃபெக்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிராஃபஸ்டீஷியா இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு பாம்பில் இல்லைன்னா பேக்கில் வந்துட்டு ஆல்ஃபபெட்டாக நியூமெரிக்கல்ஸ் மாதிரி எழுதிட்டு கேட்கலாம், இது என்னன்னு கேட்கலாம். அது கிராஃபஸ்டீஷியா. ஓகேங்களா? தென் ஸ்டீரோகோனசிஸ்னால் வந்துட்டு உங்களோட பிளேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு அது என்னன்னு கேட்கலாம், இது என்ன ஆப்ஜெக்ட் கேட்கலாம். ஓகேங்களா? தென் பேராகோனசிஸ்னா 2 ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு 2 என்ன வெயிட்னு கேட்கலாம். 2 கிலோ 2 ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு 2 என்ன வெயிட்னு கேட்கலாம்.
எது வெயிட்டாக இருக்குன்னு கேட்கலாம். அது பேராக்னோசிஸ். ஓகேவா? தென் 2 பாயிண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஒரே டைமில் 2 பாயிண்ட் ஸ்டிமேட் பண்ணுவோம். ஸ்டிமேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கும். ஓகே, இதெல்லாமே வந்து கம்பைன் கார்டிகல் சென்சேஷன். அது கார்டிகலோட சூப்பர்ஷியல் டீப் எப்படின்னா மேலாக செக் பண்ணுவோம். ஓகேங்களா? கம்பைன் கார்டிகல் வந்துட்டு அங்கே நம்மளோட கார்டிகலோட கம்பைனாக இருக்கும் இல்லையா, அதை செக் பண்ணுறதுக்காக செக் பண்ணுறதா இது. இது அஃபர்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஐயர் விஷயம் கண்டிப்பாக அஃபர்ட் ஆகிடும். மேலே கார்டெக்ஸ் அஃபர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது சென்சிட்டிவிட்டி செக் பண்ணுறது. தென் அதுக்கப்புறமா மோட்டார் எக்ஸாமினேஷன். மோட்டாரில் ஃபஸ்ட் செக் பண்ணால் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் செக் பண்ணணும். எல்லா ஜாயிண்ட்டுக்கும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அவங்களால தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அஃபர்ட் ஆகாது. ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அவங்கள இருக்கும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு கோ செக் ஃபார் மசில் பவர். மசில் பவர் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் என்ன மசில் பவரில் அஃபர்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் ஆல் லோவர் லிம் அஃபர்ட் ஆகும். கோரிசெப்ஸ் ஆன்சோலிக் காஃப் மசில் எல்லாமே அஃபர்ட் ஆகிடும். ட்ரைன் மசில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அஃபர்ட் ஆகிடும். ஓகேங்களா? வில் செக் அவுட் மசில் பவர். தென் மசில் டோன் செக் பண்ணணும். எல்லாமே அந்த கிரேடிங் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? தென் வில் கோ ஃபார் limb length measurement. இது இருக்கா? இன்சேப் இருக்கா? ஏன் limb length செக் பண்ணுறோம்? பேலன்ஸ். ஏன்னா limb length இம்பேலன்ஸாக இருந்தாலும் ஏசிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நேரம் நிற்க முடியாது. அவங்க நேரம் நிற்க முடியாது. ஓகேங்களா? அப்போ அதனால அவங்களுக்கு பேலன்ஸ் ஸ்டெடினஸ் இருக்காது. ஸோ செக் ஃபார் த limb length. ஆனால் limb length வந்துட்டு அப்சர்வேஷன்லேயும் பார்க்கலாம். யாரும் சொல்ல முடியும் இல்லையா?